13ஆம் வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, தேவன் நம்மோடு கூட பேச இருக்கிற ஒரு மன்னா என்னவென்றால், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், துணை நிற்கும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, துணை நிற்கும் தேவன். இன்றைக்கு நம்மளுடைய இந்த மாம்ச போராட்டமான இந்த வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை, அநேக காரியங்களை ஃபேஸ் பண்ண முடியாம சோர்ந்து போய், அப்படியாக நம்மளுடைய சிந்தனை ஒருவேளை சொல்லி கொண்டு இருக்கலாம், ஐயோ இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்கன்னு நான் நினைச்சனே, இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் என்னோடு உண்மையாக இருப்பார்கள் என்று நான் நினைத்தேனே, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா இவங்க எனக்கு முன்பதாக இவர்கள் நிற்பாங்க அப்படின்னு நான் நினைத்தேனே என்று சொல்லி அநேகரை ஒரு பெரும் துணையாக, நம்பிக்கை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிக முக்கியத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்து நாம் வைத்திருக்கலாம். ஆனா இப்பொழுது நடக்கிற இந்த சூழல்ல முதலாவது நம்மளை விட்டு போனவர்கள் யார் என்றால், நம்மளுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை நாம் யார் மேல் வைத்திருந்தோமோ அவர்கள் இன்னைக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. என்னை விட்டு இவர்கள் விலகுவார்கள் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு வருவீர்கள் என்றால், நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எனக்கு அன்பு சபையே, நமக்கு சிறந்த துணை யார் என்றால் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் தான் நமக்கு சிறந்த துணையாய் அவர் காணப்படுவார். யார் நம்மோடு கூட வந்தாலும் வரலனாலும் அவருடைய துணை நிற்கிற அந்த அனுபவம் இன்றைக்கு நமக்கு கிடைக்க போகிறது. நாம் தனிமையாக இல்லை என்கிற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஆத்மாவுக்குள் அவருடைய பிரசன்னத்தின் மகிமை அது கலந்து நம்மளை தைரியப்படுத்தி, தகப்பன் என்னோடு நிற்கிறார், நான் எளிதில் மேற்கொள்ளுவேன் என்கிற ஒரு பெரும் நம்பிக்கையை துணை நிற்கும் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, சிறந்த துணை அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. சிறந்த துணை அவர் மாத்திரமே. ஒவ்வொரு கசப்பான பாதைகளிலும் நாம் செல்லும் போது நம்மை தைரியப்படுத்துகிறார். ஒவ்வொரு கரடுமுரடான பாதைகளிலே நாம் கடக்கும் போது நம்மளை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். பாருங்க, அந்த ஒரே ஒரு துணைதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் வரைக்கும் நம்மளை சுகபோகமாக நம்மளை ஜீவிக்கும்படி, நமக்கு சிறந்த முடிவை தரும்படிக்கு அந்த துணைதான் நம்மளை முடிவு வரைக்கும் நன்மைக்கு ஏதுவாய் நம்மளை நடத்த போகிறது. ஹல்லேலூயா. நாம் தனிமையாக இல்லை. நீங்கள் தனிமையாக போராடவில்லை என்பதை சிந்தையிலே வைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஐயோ, நான் போற இந்த பாதை எனக்கு ரொம்ப சோர்வை உண்டாக்குகிற பாதை, அது உண்மைதான். ஆனா இந்த பாதையிலே நீங்கள் தனிமையாக இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு இந்த பாதையிலே துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. மலையை போல நம்பின மனிதர்கள் சில வேளை நம்முடைய வாழ்க்கை விட்டவர்கள் போயிருக்கலாம். இன்றைக்கு நம்மளுடைய துணையாய் நின்ற ஒரு கூட்டம் நம்மளை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை விட்டு விலகாத தேவன். அவருடைய துணை நம்மளை எழுந்து நடக்க வைக்கும். அவருடைய துணை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் அதை நீக்கி போடும். அல்லேலூயா. மலையை போல ஒரு பெரிய பக்க பலமாக
தேவன் நம்மோடு கூட துணை நிற்கிறார். ஒரு மலையை போல ஒரு பெரும் ஒரு ஆசீர்வாதம் பக்கபலமாக நமக்காக தேவன் துணை நிற்கிறார். அதை இந்த ஆராதனையில நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இந்த செய்தியில நாம் விளங்கி கொள்ள போகிறோம். ஐயோ, என்னை அழைத்த தேவன் இவ்வளவு பெரியவரா? என்னை அழைத்த தேவன் இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனா? என்னோடு அவர் நிற்கிறாரா? நான் ஏன் இந்த காரியங்களை குறித்தெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறேன்? ஐயோ, நான் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் பயந்தேனேன்னு சொல்லி உங்களுடைய இருதயம் இந்த செய்தியினுடைய முடிவிலே ஆர்ப்பரிக்கும். காரணம் என்னவென்றால், தேவன் உங்களுக்கு சிறந்த துணையாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுடைய ஒவ்வொரு நெருக்கத்திலும் இயேசு துணை நிற்பார். உங்களுடைய ஒவ்வொரு கடினமுள்ள பாதைகளிலும் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு துணையாய் கடந்து வரப்போகிறது. இதுவரைக்கும் அவருடைய பிரசன்னம் முன்பதாக பின்பதாக உங்களை பாதுகாத்து இருக்கலாம். ஆனால் தேவனே இறங்கி வந்து அந்த சோதனையின் பாதையிலே உங்களோடு இறங்கி அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்த அவர் வல்லமையுடையவராய் இந்த செய்தியில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் உங்களுக்காக இன்றைக்கு கடந்து வருவார். அவருடைய மகிமை உங்களுடைய வலது கரத்தை பிடிக்கும். நிச்சயமாக தேவன் செவ்வையான பாதைகளிலே உங்களை நடத்தும்படி, உங்களுக்கு கொடுத்த அத்தனை நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளும் நிறைவேறுதல அந்த நாட்களுக்குள் நடத்தும்படிக்கு தேவனுடைய துணை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்ல முடியும்? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, எந்த துணை உங்களை விட்டு போனாலும் இயேசு உங்களுக்காக இருப்பார். ஹல்லேலூயா. யார் உங்களை விட்டு போனாலும், யார் உங்களை விட்டு வந்தாலும் போனாலும் இருந்தாலும் கடைசி வரைக்கும் துணை நிற்கும் ஒரு தேவன். ஹல்லேலூயா. உங்கள் முடிவு வரைக்கும் கைவிடாமல் அரவணைத்து வழி நடத்தும் துணையாக அவர் இருப்பார், இருக்க போகிறார், தொடர்ந்து அவர் காணப்பட போகிறார். அல்லேலூயா. ஐயோ, நான் தனிமையா இந்த பாதையில இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஐயோ, என்னுடைய பாதையில வழி நிறைந்த இந்த நாட்களை யாருக்குமே புரியாது அப்படின்னுட்டு நீங்க சொல்லலாமானால் இனி அப்படி இருக்காது. தேவன் உங்களுக்கு துணையாக உங்கள் வழிகளிலே அவர் இறங்கி அவருடைய வார்த்தை பிரசன்னம் வழி நடத்துதல், அவருடைய கிருபை உங்கள் பக்கத்தில் இருந்து வழி நடத்த போகிறது. எனக்கு அன்பானவர்களே, எந்த நிலையிலும் உங்களை விட்டு விலகாத ஒரு துணை, எந்த நிலையிலும் உங்களை விட்டு விலகாத ஒரு துணை தெய்வன் உங்களுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள் இன்றைக்கு கடந்து வருவார். உங்களுடைய கடினமுள்ள இந்த பாதையில் அவர் கடந்து வரப்போகிறார். ஐயோ, என் வேதனை எவ்வளவாய் காணப்படுகிறது. நான் எப்படி தனிமையாய் நான் போவேன்? நான் எப்படி தனிமையாய் கடந்து போவேன்? நான் எப்படி இந்த காரியங்களிலே நான் நடந்து போவேன்? நான் தனிமையாய் காணப்படுகிறேனே. இல்ல 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 இல்ல. என் அன்பு சபையை, தேவன் உனக்கு துணை நிற்கிறார். தேவனுடைய துணை இதுவரைக்கும் நம்முடைய கண்கள் பார்க்காமல் இருக்கலாம். தேவன் நம்மோடு கூட வருகிற அனுபவங்கள் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், தேவன் நம் பக்கத்தில் இருப்பதை இனி ஒவ்வொரு தருணங்களிலும் உணரும்படி சில காரியங்கள் மகிமையாய் நமக்கு நடக்க போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா இதெல்லாம் ஏன் பிரதர் நடக்கும் அப்படின்னுட்டு இன்றைக்கு கேட்கிற உங்களுடைய பேசுகிற நாவுகள் இனி வருகிற நாட்களிலே நிச்சயமாய் சொல்லும், தேவன் உங்களோடு கூட துணை நிற்கிறார். தேவன் உங்களோடு கூட துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. பயம் ஏற்படும், கலக்கம் ஏற்படும், விரக்தி ஏற்படும், சோர்வு ஏற்படும், எவை நடந்தாலும் தேவன் என்னோடு கூட துணை நிற்கிறார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக போராட்டங்களிலே சோர்ந்து போய் காணப்படுகிற என் அன்பு சபையை, சகோதர சகோதரியை, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய வலது கரத்தை பிடித்து தகப்பன் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹalleluya. உன் சகல போராட்டங்களையும் நான் துணை நின்று மாற்றி போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். உன் சகல போராட்டங்களையும் நான் உன்னோடு கூட இருந்து மாற்றி போடுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் நன்மையை செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்கி நடத்துவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஹalleluya. ஒன்றுக்கும் உதவாத நம்முடைய கரத்தை அவருடைய வலது கரம் வைத்து நம்மேல் வைத்து அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த துணை நிற்கும் அனுபவம் இதுதான் வேதாகமத்திலேயே சிறந்த ஆசீர்வாதம் என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பொருளோ பிள்ளைகளோ குடும்பமோ நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற நல் விசேஷங்களோ அல்ல. தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும்போது, தேவன் அந்த மனுஷியோடு துணை நிற்கும் பொழுது அதுதான் சிறந்த ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, உங்களுக்கு துணை நிற்கும் தேவனிடத்தில் உங்களுடைய பாரங்களை இன்றைக்கு இறக்கி வையுங்கள். வெளியே சொல்ல முடியாத பாரம், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தம், சோர்வு எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இன்னைக்கு இறக்கி வையுங்கள். காரணம் என்ன? பலம் உள்ளவர்களோடு அவர் இருக்கவில்லை. தெம்பாய் திடகாத்திரமாய் நடக்கிறவர்களோடு அவர் இருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, பலவீன பாத்திரங்களோடு அவர் துணை நிற்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் துணை நிற்கிறார். இவைகள்தான் நீங்களும் நானும். அவருடைய சபை கைவிடப்பட்ட சூழல்ல போனாலும் அவைகளை கைவிட மாட்டார். கர்த்தர் அவர்களை நடக்க செய்வார். கர்த்தர் அவர்களை நடத்துவார். தேவன் துணை நிற்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. தேவன் சொல்லுகிறார், உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கப்படும்படிக்கு, உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு, உன்னோடு யுத்தம் மனுஷம் அந்த மனிதர்கள் இல் பொருளாகும்படிக்கு நான் உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, உங்கள் மேல எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கப்படும்படி கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று செய்வார். உங்கள் சத்துருக்கள் யாவரும் மண்ணை கவும்படிக்கு கர்த்தர் உங்களோடு துணை நிற்பதனால் அப்படி நடக்கும். உங்களோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படி கர்த்தர் உங்களோடு கூட துணை நின்று காரியங்களை செய்வார். தேவன் விட்டு விலகுகிறவர் அல்ல, தேவன் கூடவே நின்று வழி நடத்துபவர். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? என் தேவன் எனக்கு சிறந்த துணையாக இருக்கிறார், எனக்கு அவர் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? அல்லேலூயா. ஐயோ, எனக்கு இவங்க இல்லை, எனக்கு அவங்க இல்லை, எனக்கு இவங்க தூரமா இருக்கிறாங்க, அவங்க தூரமா இருக்கிறாங்க. ஒரு போன்ல கூட என் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்து என்னோட பேச மாட்டாங்க. நான் சாப்பிட்டேன்னா தூங்கணும்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரி, நம்முடைய மூளை அன்பு இல்லாத இடத்தை நம்முடைய மூளை முக்கியத்துவம் கொடுக்கும் என்றார். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் மேல் உண்மையான கரிசனை அன்பு கொண்டுள்ள தேவனுக்காக உங்களுடைய மூளையிலே அவருக்கு நினைத்து நேரத்தை செலவிடுங்கள். மற்ற காரியங்கள் எல்லாம் குப்பையிலே போடப்படுகிற ஒன்று. அல்லேலூயா. நாம் எவ்வளவு கரிசனை காட்டினாலும், நாம் எவ்வளவு நல்லது நினைத்தாலும், நாம் எவ்வளவு அன்பு காட்டினாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா உங்களையே நினைத்து நேசிக்கும் ஒரு தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா.
பாருங்க, தெய்வன் விலகுகிறவர் அல்ல, உங்களுக்கு துணை நின்று அவர் வழி நடத்தும் தெய்வன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தெய்வன் இந்த வனாந்தரத்திலே உங்களை கர்த்தர் என்னவா மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்றால், ஒரு கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு வீக்கான பர்சனா இன்னைக்கு காணப்படலாம். பிரதர், போராடி போராடி என் பலனெல்லாம் செலவழிந்து போயிடுச்சு பிரதர். அந்த காரியத்தை துவங்கறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய விசுவாசம் இருந்துச்சு, ஆனா இப்போ என் விசுவாசம் எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு பிரதர். I'm so weak, ரொம்ப வீக் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுடைய இருதயம் உடைந்ததனால், சோர்ந்து போகாதனால், அவிவிசுவாசம் வந்ததனால் உங்களுக்கு தெரிகிறது நீங்க ஒரு வீக்கான ஒரு பர்சனா மாறின மாதிரி. ஆனா இன்னொரு புறம் கர்த்தர் இவைகளிலும் உங்களை பலனுள்ள பாத்திரமாய் உருவேற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை புதிதும் கூர்மையுள்ள, அப்படியாக பற்கள் உள்ள எந்திரமாக்கும்படிக்கு. இன்றைக்கு மலைகளை பார்த்து சோர்ந்து போறீங்க, ஆனா நீங்க மலைகளை மிதித்து நொறுக்கும்படி, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும்படிக்கு உங்களை சிறந்தவனாய் சிறந்தவளாய் மாற்ற அவருடைய துணை இந்த வனாந்தரத்திலே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. எவைகள் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவித்தாலும் சரி, என் தேவன் பார்த்து கொள்ளுவார், என் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற அவர் துணை நிற்கிறதை நம்முடைய நாவுகள் அறிக்கை செய்து கொண்டு இருக்கணும். அவர் துணை நிற்கிறார், என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அவர் எனக்கு துணை நிற்கிறார், இந்த தேவையை சந்திப்பார். அவர் எனக்கு துணை நிற்கிறார், இந்த இக்கட்டிலிருந்து நான் வெளியே வருவேன். அவர் எனக்கு துணை நிற்கிறார், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளே, சரீரத்திற்குள்ளாகவும் பிசாசு சோர்வை கொண்டு வரும் பொழுது நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் நீங்க சொல்லுங்க, என் தேவன் பார்த்து கொள்ளுவார், என்னை அழைத்தவர் பார்த்து கொள்ளுவார், என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர் பார்த்து கொள்ளுவார், எனக்கு துணையா இருக்கிறவர் பார்த்து கொள்ளுவார், என் தேவன் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்குள் சொல்ல சொல்லதான் சத்துருக்களுடைய இருளான அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவைகள் வெளியே போகும். சில விசுவாச அறிக்கையினாலதான் சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிற இருளான பிரசன்னம் அவை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அவைகள் போக வேண்டும் என்றால் ஒரு ஊழியக்காரன் உங்களை தேற்றுவதல்ல, உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் சொந்தமாக உங்களுடைய ஆவியை தேற்றும்படி, உங்களுடைய விசுவாசத்தை தேற்றும்படி உங்களுக்குள்ளாகவே நீங்கள் விசுவாச அறிக்கையோடு பேச வேண்டுகிற அனுபவம் சபைக்கு தேவை அன்பானவர்கள். இல்லை என்றால் அந்த இருளான பிரசன்னம் நம்மளுடைய கால்களை தவறான பாதைகளுக்கு கொண்டு போகும், கர்த்தரை திட்ட வைக்கும், கர்த்தரை கேள்வி கேட்க வைக்கும், கர்த்தருடைய தரிசனத்தை அவதூறா எண்ண வைக்கும், கர்த்தரை மறுதலிக்க வைக்கும். காரணம் இவையெல்லாம் நடப்பதற்கு எதுனா, அந்த இருளான பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே மறைமுகமா கூட நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்கள் உங்கள் சொந்த ஆத்துமாவை சோர்வான நேரத்திலும் திடப்படுத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும், என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், இந்த தோல்வியை அவர் பார்த்து கொள்ளுவார், இந்த தேவை அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ஐயாவோடு சிக்லாக்ல இருந்த அவருடைய பெரும் கூட்டம், கர்த்தரை பின்பற்றின கூட்டம், அவங்க சோர்ந்து போனாங்க. ஆசாரியர்கள் சோர்ந்து போனாங்க, திருவிருந்து கொடுக்கிறவர்கள் சோர்ந்து போனாங்க, தேவனை துதித்த கூட்டம் தாவீதோடு கூட ஐயாவோடு சோர்ந்து போனது. ஏன்? தேவனுடைய பிள்ளைகள்
ஏன் கர்த்தரை பற்றி இருக்கிற விசுவாசத்திலிருந்து சற்று பின்னாடி வழி விலகி போனாங்க என்றால், அவங்களுடைய குடும்பம் சிறையாக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட பொழுது தாவீது ஐயாவுடைய இருதயம் மட்டும்தான் கர்த்தருக்குள் திடப்படுத்துகிற அனுபவத்திற்குள் வந்தது. மற்ற ஆத்துமாக்கள் எல்லாம், உன்னை நம்பி வந்து இப்படி விட்டுட்டீங்க ஆண்டவரே, உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி செஞ்சிட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்ல சொல்ல ஒரு இருள் அந்த ஆத்துமாக்களுக்குள் கலந்து கர்த்தரை விற்றவளை தூரப்படுத்தியது. ஆனால் ஒரு ஆத்துமாக்குள்ள மாத்திரம் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. எது நடந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? என் தேவன் என்னை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் எனக்கு துணையாய் நிற்கிறதினால் அவர் பார்த்து கொள்வார். பக்கத்துல திரும்பி கரம் கொடுத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. பக்கத்துல கரம் கொடுத்து சொல்லுங்க, என் தேவன் பார்த்து கொள்வார். நமக்கு துணை நிற்பவர் நாளைக்கு மாறிடுவார் அப்படின்ட்டு ஒரு மனுஷனுடைய சுபாவம் கொண்டுள்ளவர் தேவன் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை நேசிக்கிற மனிதரை போல அவர் நாளைக்கு மாறிடுவாரா? நிச்சயம் மாற மாட்டார். உங்களுக்கு கொடுத்த பிராமிஸ மாத்தி 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 மனுஷன மாதிரி பேசுவானா? நிச்சயம் செய்ய மாட்டார். ஒவ்வொரு நெருக்கமும் போராட்டமும் வரும்போதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கரமுயர்த்தி சொல்லலாமா? கரமுயர்த்தி, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உங்க பலவீனம் உங்களை ஒன்றும் செய்யாது. கடன் உங்களை அமிழ்க்கலாம், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் சத்துருக்கள் இன்னைக்கு பலம் வாய்ந்தவளா முன்னாடி நிக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கரத்தில் அவர்களுடைய துணையினால் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சகாயர். எதை குறித்தும் பயப்படாதீங்க. மனுஷன் நமக்கு எதுவும் செய்ய முடியாது. சத்ரு ஒன்றும் செய்ய முடியாது. வாதையினால் ஒன்றும் செய்ய வைக்க முடியாது. பலவீனங்களால் ஒன்றும் செய்ய வைக்க முடியாது. இருளினால் ஒன்றும் செய்ய வைக்க முடியாது. காரணம் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவனோடு இருந்தால் அவர்களுடைய சகல தீங்கையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அநேக தீமை நடக்கலாம், அநேக தீங்கு உங்க கண்ணு முன்னாடியே உங்க வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் விசுவாசமா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட வருவார் என்றால் சகல தீங்கையும் அவர் நன்மைக்கு எதுவாய் உங்களுக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட வருவார் என்றால் அந்த சத்ருவின் கரத்திலே நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். சத்ருவின் பிணியல்களிலே, சத்ருவின் குழிகளிலே, சத்ருவின் கோபங்களிலே, சத்ரு செய்கிற வஞ்சகமான காரியங்களிலே ஒன்றிலும் கர்த்தர் விட மாட்டார். உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு துணை நின்று அவர் மேன்மைப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, அவர்களை கண்மணியை போல் பாதுகாத்து செம்மையான பாதையிலே நடத்துகிற தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். செம்மையான வழியிலே உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். தைரியமா இருங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க, விசுவாசத்தை விட்டுவிடாமல் உறுதியாக சபை காணப்படட்டும். தேவன் துணை நிற்பதினால் எல்லா போராட்டங்களும் உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. தேவன் துணை நிற்பதினால் எல்லா பயமும் நெருக்கமும் எல்லாம் உங்க வாழ்க்கை விட்டு ஓட போகுது. கவலைப்படாதீங்க. எல்லா போராட்டத்தில் இருந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கஷ்ட நஷ்ட சாப இருளிலும் இருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். அவர் கொண்டு வருவார். அதுக்காகத்தான் தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். பெரு வெள்ளத்தினால, ஒரு பெரிய பெருவெள்ளம், ஒரு 40 நாள் இரவும் பகலும் பெய்த ஒரு பெருவெள்ளம் அந்த பூமிய ஒரு வருடமாய் வாட்டி வதைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரு வெள்ளம் பூமியையே நாசமாக்கி அழித்தது. ஆனால் ஒரே ஒரு கோப்பேர் மரத்தால் செய்யப்பட்ட பேழைய அவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், கர்த்தர் அந்த பேழைக்கு துணை நின்றார்.
அல்லேலூயா. கொடிய வியாதிகள் எகிப்துக்கு வந்தது. கொடிய வியாதிகள் எகிப்தை சூழ்ந்தது, எகிப்தை வாதித்தது, மரண ஓலம் கேட்டது. ஆனால் அதே எகிப்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை ஒரு வீட்டை கூட வாதை அணுகவில்லை. காரணம் என்ன? கர்த்தர் இஸ்ரவேலர்களோடு கூட துணை நின்றதினால். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் ரத்தத்தை சிந்தி கத்தி மதியம் மட்டும் அந்த நாமத்தை குறித்து அவர்கள் அப்படியாக கூப்பிட்டு போது கூட அவங்களுடைய பலி அக்கினியினால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு தீர்க்கதரிசி ஐயா அந்த பலிபீடங்களை செப்பனிட்டு தண்ணீரை ஊற்றி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது வானத்திலிருந்து அக்கினி கடந்து வந்தது. காரணம் என்ன? தேவன் அந்த ஒரு தீர்க்கதரிசியோடு இருந்தபடியினால். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை இனி செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஒரு தீமையும் உங்கள் கூடாரத்தை உங்களை சூழாமல் தேவன் துணை நின்று அவர் செம்மையாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்களை பகைக்கிறவர்கள் உங்களோடு கூட கர்த்தர் நிற்கிறதை அவர்கள் கண்ணார காண்பார்கள். கண்ணார காண்பார்கள். ஐயோ, இவனோடு கூட பலமாக தேவன் நிற்கிறாரப்பா, இவளோடு கூட தேவன் பலமாக துணையாக அவர் நிற்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு 450 தீர்க்கதரிசிகளை சங்காரம் பண்ணின பின்பு ஜனங்கள் வீட்டிலும் போய் அவர்கள் பேசின ஒரு வார்த்தை, கர்த்தர் இந்த எலியாவோடு இருக்கிறாரப்பா. அந்த ஒரு மனுஷன் கத்தி கூப்பிட்ட பொழுது எப்படி வானத்தை கிழித்து கொண்டு அக்கினி வந்ததே என்று சொல்லி அவர்கள் அந்த ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் செய்த ரட்சிப்பை கண்ணார கண்டு, அப்போ நாமும் கூட அவரை போல விசுவாசிப்போம்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் மக்கள் பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உங்களுக்கு எதிராளியா இருக்கிறவன் பார்ப்பான். உங்களுக்கு எதிராளியா இருக்கிறவள் பார்ப்பார். உங்களுடைய சொந்த மேனேஜர் கூட உங்களை அமிழ்த்து போடத்தக்க திட்டங்களை போடலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு துணை நிற்கிறாரு. ஒருவேளை அந்த திட்டுக்கு நீங்க பாத்திரவானா இருக்கட்டும், அந்த பழிக்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கட்டும், அந்த உயர்வுக்கு உங்களுடைய சுபாவம் கேடுள்ள காரியமா கூட இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்கிற செய்தி உங்களுடைய காதுகளிலே கேட்கும்படி மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அப்படி ஒரு மாற்றத்தை தேவன் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தை திரும்பி, உங்க வீட்டுல செய்ய போறார், உங்க குடும்பத்துல செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் சரியான டைம்ல என்னை ரட்சிக்கவில்லை என்று சொன்னாள், சரியான நேரத்துல என்னை ஆண்டவர் என்னை பாதுகாக்கா விட்டாள், என்னை அப்படியே கைவிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை என்றைக்கோ முடிந்து போயிருக்கும். என்னால தெளிவா சொல்ல முடியும், கர்த்தர் ஒருவர் தான் என் ஆத்துமாவை காப்பாற்றினார். கர்த்தர் ஒருவர் தான் சத்ரு எனக்கு வைத்திருந்த கண்ணியிலிருந்து என்னை விலக்கி விடுவித்தார். கர்த்தர் ஒருவர் தான் என்னை இக்கட்டிலிருந்து தூக்கினார் என்று என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தர் எனக்கு துணை நின்றதை என்னால் சாட்சி கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு கேடை பிசாசு என்னைக்கோ வச்சுட்டான். எனக்கு என்னைக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்பதை பிசாசு என்னைக்கோ தீர்மானிச்சுட்டான். ஆனா அவனுடைய ஒரு திட்டம் கூட என் வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு என்னை இக்கட்டிலிருந்து தூக்கி எடுத்த அந்த தேவன் இன்றைக்கு எனக்கு துணை நின்று என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
அந்த தைரியத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார். நான் சொல்றேன், கர்த்தர் யார் என்பது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் உங்களுடைய பிரச்சனைகள் பெருசா. கர்த்தர் யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் உங்க பாரம் ரொம்ப பெருசா இருக்கும். அவர் யார் என்பதை நீங்கள் கண்டறிந்து கொண்டீங்கன்னு வைங்களேன், இவைகள் எல்லாம் நம்மளுடைய கால்களை கடிக்கிற சிறு எறும்புகளை போல் நமக்கு காணப்படும். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் போராட்டத்தையும் ஆயுதத்தையும் பிசாசு கொண்டு வரும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத பிரத்யட்சமா நீங்க பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், எது கொண்டு வந்தாலும் உங்க கால்களை சின்ன எறும்பு கடிக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? அதுவே ஒரு சின்ன பாம்பு கடிக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அது எறும்பு தான் நசுக்கி போட்டுடலாம், அது சாதாரண கொசு தான் நசுக்கி போட்டுடலாம். ஐயோ அது தேளு, அது பாம்பு, அதுல சகலத்தையும் கண்டு நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாதுங்க. ஒரு பெரிய தெய்வம் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். நமக்கு வருகிற பிரச்சனைக்கு நாம அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து பேசவே கூடாது, தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சில காரியங்கள் சத்ரு ஏக மனதோடு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளை கட்டவிழ்ப்பான். ஏக சிந்தையோடு பல துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து திணிப்பான். அதுக்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்கவே கூடாது. ஓ இது நடந்துருச்சா, சரி ரைட், கர்த்தர் கூட இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த அனுபவங்களுக்குள்ளாக அவனுடைய அந்த இருள்களுக்கு, துன்பங்களுக்கு, துக்கங்களுக்கு, பாடுக்கு, நிந்தைக்கு நாம சற்றும் பயப்படாம இவைகளை தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்லி திட மனதோடு போயிட்டே இருக்க வேண்டும். ஐயோ இவன் இதை பண்ணிட்டான், இதை செஞ்சுட்டான், இந்த காரியம் இப்படி ஆயிருச்சு, இவன் நிக்கிறா, அவள் நிக்கிறா, இந்த குழியும் தோண்டிட்டான், முக்கியத்துவத்தையே கொடுக்காதீங்க. ஏன்னா பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார்னா அந்த குழியில கர்த்தர் உங்களை விட வைக்க மாட்டார், அந்த கண்ணியில உங்களை சிக்க வைக்க மாட்டார். ஏன்னா துணை நிற்கும் தேவன் உங்களை செம்மையான பாதையிலே நடத்தி கொண்டு போகிறார். எத்தனை பேர் ஆம் என்றும் ஆம் என்று சொல்ல முடியும்? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, பயப்படாம இருந்து தொலை. ஹல்லேலூயா. பாருங்க, சுகர் பேஷண்ட்னால டெய்லி மாத்திரை போடாம இருக்க முடியாது. பிபி பேஷண்ட்னால டெய்லி மாத்திரை போடாம இருக்க முடியாது. ஒரு மாத்திரை போடாம ஒரு 2 நாள் பிபி பேஷண்ட் நடக்க சொல்லுங்க பார்க்கலாம், அவ்வளவுதான், தலையை சுத்தி மயக்கம் போட்டு கேர் விழுந்து ஊந்துருவாங்க. அந்த மாதிரி பைபிள்ல ஒரு மாத்திரையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். 365 நாளும் ஒரு மாத்திரை. பயப்படாது, பயப்படாது. ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட்லயும் சேர்ந்து 365 தடவை பயப்படாதே என்கிற வார்த்தை வேதத்துல வருது. 365 நாள், ஒரு வருஷம் டெய்லியும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், பயப்படாத, பயப்படாத, I'm with you, I'm with you, நான் கூட இருக்கிறேன். பாருங்க எனக்கு அன்பானவர்களே, ஏற்கனவே யாக்கோபையா ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவர். எதை எடுத்தாலும் பயப்படக்கூடிய ஒரு பர்சன். யாரு? யாக்கோபையா. இப்ப ஆண்டவர் அவரை வழிநடத்த சூஸ் பண்ண திட்டம் என்னன்னா, முதல்ல உன் குடும்பத்தை விட்டு நீ வெளியே வா. ஏன்னா இதுவரைக்கும் அம்மாவோடையே இருந்த யாக்கோபு, அப்பாவுடைய அரவணைப்புல இருந்த யாக்கோபையாவுக்கு அந்த குடிசையை விட்டு, அந்த விதமான கூடாரத்தை விட்டு இதுவரைக்கும் சற்றும் விலகல. காரணம் என்னன்னா, நேச்சராவே அவருக்கு பயம். என்ன நடந்துருமோ, எதோ ஆயிடுமோ, எதனாவது காரியம் நடந்துருமோ. இப்ப இப்படி பயந்த சுபாவம் கொண்டுள்ள யாக்கோபையாவுக்கு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டத்தை வெளியரங்கமா பார்த்தா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஓ, கர்த்தர் இன்னும் யாக்கோபை பயமுறுத்துறதுக்காக இதை செய்கிறார் அப்படின்னு வெளியரங்கமா பார்க்கும் போது தோணும். இல்ல 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 இல்ல, யாக்கோபு ஐயாவுக்கு
என்னைக்கு கர்த்தர் பெத்தேல்ல வந்து சந்திச்சு அவருடைய வலது கரத்தை பிடிச்சு, யாக்கோபே நான் உன் கூட இருப்பேன், யாக்கோபே நீ போகிற இடத்துல எல்லாம் உன் கூட நான் வருவேன்ப்பா, உன்னை பாதுகாப்பப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிற்ற மாட்டேன்ப்பா. அவருடைய வலது கரத்தை பிடிச்சு சொல்றார், உன் எதிர்காலத்தை குறிச்சு நீ பயந்துராத, இந்த திருமண காரியத்தை குறிச்சு பயந்துராத, நாளைக்கு என்ன நடக்கும்னு பயந்துராத, தனிமையா வனாந்தரத்துல இருக்கிறன்னு பயந்துராத அப்படின்னுச்சு கர்த்தர் அந்த வலது கரத்தை பிடிச்சு குழந்தைக்கு பேசுற மாதிரி பேசுறார். யாக்கோபு ஐயாவுக்கு முதல் அனுபவம் தன் குடும்பத்தை விட்டு வெளியே வர்றது. இதுவரைக்கும் தனியா தன்னந்தனியா எந்த விதமான போராட்டங்களையும் சந்தித்ததே இல்லை. எங்க போறேன், என்ன செய்ய போறேன், எப்படி நிரூபிக்க போறேன், எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார், என் தகப்பனிடத்தில் நான் திருடி கொண்டு வந்த அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேற போகுது, எல்லாத்தையும் குறித்த ஒரு பயம், தன் சகோதரை குறித்த ஒரு பயம். எல்லாம் பயமும் அவருடைய வாழ்க்கையை நெருக்கி போட்டது. ஆனா பாருங்க, கர்த்தர் யாக்கோபு ஐயாவை தனிமையின் பாதையிலே நடத்துவதற்கு கர்த்தர் திட்டமிட்டு செய்த காரியம் இவைகள். தேவன் அந்த மனுஷனை தனியா நடத்தும் அதுக்கப்புறம் தான் ஆழமாக கர்த்தருடைய வழி நடத்துதல், தேவன் துணை நிற்கிற அனுபவம் யாக்கோபு ஐயாவுக்கு தேவன் இருந்ததை யாக்கோபு ஐயா தெளிவாய் கண்டுகொண்ட நாட்கள் எவை என்றால், இந்த வனாந்தரத்திலே தனிமையாய் நடத்தப்பட்ட சூழல். அல்லேலூயா. கர்த்தர் ஏன் என்னை இப்படி நடத்துறார், ஏன் என்னை இப்படி பிரித்து நடத்துறார், ஏன் என்னை தனிமைப்படுத்தி நடத்துறார்? நல்லா கவனிங்க, கர்த்தர் தான் இதை செய்கிறார். ஏன்னா சில கூட்டங்களோடு நீ இருந்தன்னு வைங்களேன், கர்த்தருடைய நடத்துதல் உனக்கு புரியாது. இன்னைக்கு மற்றவங்க ஒரு கூட்டம் உன்னை குறித்து அவதூறா பேசுதுன்னா கர்த்தர் அந்த காரியங்களை அனுமதிப்பார். ஏன்? உன்னை தனிமையா நடத்தணும், நானே இறங்கி வந்து நடத்தணும், நானே துணை நின்று நடத்தணும். மூளை சொல்லணும் எனக்கு யாருமே இல்லை இருந்தோம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பெத்தேலிலே இறங்குவார். யாக்கோபை அவருடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தர் சொன்னார், யாக்கோபே நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ கேட்கிற எல்லா கேள்விக்கும் எனக்கு ஒரே ஒரு பதில் தான்ப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு பல கேள்விகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாங்க, ஒரே ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? அப்பா கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார், அவர் நின்னுட்டா வந்துட்டா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய துணையினாலதான் யாக்கோபு ஐயா பெரியவரா மாறுறாரு, 2 பரிவாரனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறாரு, கோலும் தடியுமா போனவர் ஆசீர்வாதத்துல நிரப்பப்படுறாரு. ஏன்? அவங்க அப்பா அம்மா கூட இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கலாம். இல்லைங்க, தேவன் தனிமையாய் கொண்டு போகும்போதுதான் நம்முடைய எல்லைகள் விரிவாக்க முடியும், வாக்கு தத்தங்களை கொண்டு வர முடியும், கர்த்தர் பேச வைக்க முடியும், கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். எனவே தேவன் சொன்னார், யாக்கோபே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் மோசே ஐயாவை ஓரேபில சந்தித்த போது மோசே ஐயா கீப்பான் சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஊழியத்தை பொறுப்பை கர்த்தர் அந்த தேவ மனுஷனுடைய கரத்திலே கொடுப்பதற்காக கிளம்பி வந்த போது மோசேயா திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை, நான் வாக்கு வல்லவன் அல்ல ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன் ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாச்சும் அனுப்புங்க ஆண்டவரே. கீப் ஆன். கர்த்தர் பேச பேச அவர் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகள் இது. ஆனா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, என் ஞானத்தினால என் பலத்தினால என்னுடைய தாளந்தினால நிச்சயமா இந்த 30 லட்சம் ஜனங்களை நான் வெளியே கொண்டு வர வைக்க முடியாது என்கிற ஆணிபூர்வமான ஒரு உண்மை மோசே ஐயாவுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய 40 வருடம் கர்த்தர் அவரை செம்மையான பாதையில கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா.
அவர் உண்மையாய் இருந்தபடியினால், கர்த்தருடைய வழியில் அவர் உண்மையாய் நடந்தபடியினால் சகல காரியத்திலும் கர்த்தர் அவரை விட்டு விலகாமல் துணை நின்றார். அவரை பத்தி யாராவது பேசினா கூட அதுக்காக யுத்தம் பண்ணினார். அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவை. நம்மளை குறிச்சு யாராவது அவதூறா நினைச்சாலே அங்க யுத்தங்கள் நடைபெறணும். அப்படி இல்லைன்னா இன்னும் அந்த உண்மைத்துவத்துக்குள் நாம் வர வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் துணை நின்றால் சகலமும் சாத்தியமாகும். கர்த்தர் துணை நின்றால் நம்ம முடிவு மகிமையாக இருக்கும். கர்த்தர் துணை நின்றால் சத்துருக்களை நாம் மேற்கொள்ளுவோம். கர்த்தர் துணை நின்றால் நமக்காக அவர்களுடைய வார்த்தையை சங்காரம் பண்ணும்படி கர்த்தர் எழுந்தருளுவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? இது வரைக்கும் உங்களோடு கூட இருப்பதை பார்க்காதவர்கள் இனி சொல்லுவாங்க, தேவன் உனக்காக நிற்கிறார் என்று, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று, உனக்காகத்தான் இவைகளை செய்தார் என்று அவர்கள் சொல்லுவார்கள். உன் தேவனுடைய துணையினால் தான் உனக்கு இது நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எகிப்தே சாட்சி கொடுத்ததுங்க. எகிப்து தேசம் முழுவதும் கொடுத்த ஒரே சாட்சி யோசேப்பை குறித்து என்ன தெரியுமா? அந்த மனுஷன் எதை செய்தாலும் வாய்க்குது. யோசேப்பு எங்க போனாலும் காரியம் வாய்க்குது. எதை செய்தாலும் காரியம் வாய்க்குது. எந்த வேலை கொடுத்தாலும் காரியம் வாய்க்குது. எகிப்தே கண்ணார கண்டுச்சு, யோசேப்போடு கர்த்தர் துணை நிற்கிறார் என்று. யோசேப்போடு கர்த்தர் துணை நிற்கிறதை எகிப்தே கண்டது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் அந்த அனுபவங்களுக்குள்ள வரணும்? அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18-19. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். நல்ல கவனிங்க, பைபிளை கீழே வைத்துக் கொள்ளுங்க. நான் செய்திக்கு முன்பதாகவே சொல்லியிருக்கேன், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிற பெரிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறது தெரிந்தால் மட்டும்தான் சில காரியங்கள் சாத்தியமாகும். இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி பேசுகிற அந்த அனுபவம். அவர் சொல்றாரு, இன்றைக்கும் நீ பைபிளை கீழே வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சில குப்பையான காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறீங்க, வேல்யூவான கர்த்தருடைய வார்த்தையை இழந்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னாரு, மோசே இன்றைக்கு, மோசே நாளைக்கு, மோசே 3ஆம் நாளைக்கு இஸ்ரவேலர்கள் ஆயத்தப்பட்டிருக்கணும். இன்னைக்கும் நாளைக்கும் போய் நீ அவங்களை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு. 3ஆவது நாள் அவங்களை நீ ஆயத்தப்படுத்து அப்படின்னு. எதுக்காக தெரியுமா? சீனாய் மலையில நான் இறங்க போறேன்ப்பா, இன்னைக்கும் நாளைக்கும் ஜனங்களை போய் பரிசுத்தப்படுத்து. 3ஆவது நாள் நான் சீனாய் மலையில இறங்கும் பொழுது ஜனங்க அதுக்காக ஆயத்தமாகி வரட்டும்னு கர்த்தர் சொன்னார். இப்போ சீனாய் மலையிலே கர்த்தர் சொன்னாரு, ஜனங்கள் அந்த மலையை சுற்றிலும் உள்ள வந்துராதபடிக்கு அந்த மலையை சுற்றிலும் ஒரு எல்லையை குறித்து வை என்று தேவன் சொன்னார். இந்த எல்லையை தாண்டி மலை மேல யாரும் வந்துடக்கூடாது. அதனுடைய அடிவாரத்தில் மட்டுமே, மலையினுடைய அடிவாரத்தில் மட்டுமே ஜனங்கள் நிற்க வேண்டும். மிருகமானாலும் சரி, மனுஷனானாலும் சரி, ஆசாரியனா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, ஆரோனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும்
நான் சொல்றவங்க மட்டும் அந்த ஸ்தலத்திற்கு வரட்டும். கர்த்தர் பாருங்க, அந்த மலையை அப்படி அதை தாண்டி தொடரவன் கூட கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் சொன்னார். இப்போ ஜனங்க மலையின் அடிவாரத்துல கிளம்பி 30 லட்சம் ஜனங்க வராங்க. மோசேயா முதல் நாள் பரிசுத்தப்படுத்தினார், 2வது நாள் பரிசுத்தப்படுத்தினார், 3வது நாள் ஆயத்தப்படுத்தி விடியன் காலையிலே சீனாய் மலைக்கு கீழே ஜனங்கள் மலையின் அடிவாரத்திலே பயபக்தியோடு காணப்படுகிறார்கள். பாருங்க, இது வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை 30 லட்சம் ஜனங்கள் கேட்டதே கிடையாது. கர்த்தர் செய்த அதிசயத்தை மட்டுமே பார்த்த ஜனங்கள். தேவன் சீனாய் மலையின் மேல் மோசே ஐயாவை ஏறி வரும்படி சொல்லுகிறார். அப்படியே அவர் ஏறி போகும் பொழுது கர்த்தர் அவரோடு பேசுகிறார். அந்த பேச்சில மோசே ஐயா கேட்கிறார், அவர் சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை 30 லட்சம் பேர் மலை அடிவாரத்துல உட்கார்ந்து கேட்கும் பொழுது மோசே ஐயாவுடைய சத்தம் கேட்குது. ஆனால் அங்கிருந்து மறுபுத்திருவு கொடுக்கிற அந்த சத்தம் இடி முழக்கங்களாக அவர்களுக்கு தெரிந்தது, மின்னல்களாக அவர்களுக்கு தெரிந்தது. இடி இடிக்குது சீனாய் மலை மேல, மின்னல் வருது, கார் மேகம் வந்துருச்சு. இதை விட மகா பலமான எக்கால சத்தத்தினுடைய துணைய 30 லட்சம் பேர் கவனிக்கிறார். இப்போ ஆண்டவர் கர்த்தர் பாருங்க, மோசேயா இந்த காரியத்தை குறித்து கர்த்தரிடத்தில் பேசும் பொழுது தேவன் அதுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறத ஜனங்களால தாங்க முடியல, பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஜனங்கள் நடுங்கி பயப்பட ஆரம்பிச்சாங்க. இப்போ சீனாய் மலையின் மேல ஒரு அக்கினி இறங்கினபடியினால் ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை இறங்குறத அந்த 30 லட்சம் பேர் பார்க்கறாங்க. புகை காடாக மாறின மாதிரி சீனாய் மலை முழுவதும் புகையினால் நிரப்பப்பட்ட காட்சியை இந்த ஜனங்க பார்க்கிறாங்க. இன்னொன்னு, அந்த மலையில மாத்திரம் ஒரு எர்த்குவேக், அந்த மலை அதிர்கிற அனுபவத்தை அவங்க பார்க்கிறாங்க. எக்கால சத்தம் வர 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 பலமாய் தொனிக்கிற அந்த சத்தத்தை கண்ணார கண்டு வியந்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் மோசேயை கூப்பிட்டார். அப்புறம் ஆரோனை போய் கூட்டிட்டு வாங்க சொன்னார். ஆரோன் கூட ஒரு குறித்த எல்லை வரைக்கும் வரட்டும், மோசே இன்னொரு கிட்ட அருகில் வரட்டும், மோசையை தவிர வேற யாரும் அருகில் வர வேண்டாம் சொல்லி கர்த்தர் அந்த ஊழியக்காரர்களுக்கு ஆசாரியர்களுக்கு கூட கட்டளையிட்டார். பாருங்க, கர்த்தர் மோசே ஐயா மலை மேல அப்படியாக இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, மலையில நடுக்கம் காணப்படுகிறது, ஒரு பெரிய earthquake நடுங்குது, புகை ஃபுல்லா நிரம்பி காணப்படுகிறது. ஜனங்க பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மோசே ஐயாவோ திகிலடையல, பயமடையல. ஏனால் தேவனோடு கூட அவருக்கு பேசி பேசி அந்த அனுபவங்களுக்குள்ள அவர் காணப்பட்டார். சில நேரம் இரவிலே செய்தி எடுத்து முடித்த பின்பதாக அந்த செய்திக்காக கர்த்தருக்கு நன்றியை செலுத்தும் அந்த நேரத்திலே கர்த்தர் இன்னும் என்னை ஊக்குவிப்பதற்காக தேவன் செய்வார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருப்பேன். அப்ப பண்ணும் பொழுது என்னுடைய காதுகள் தெளிவாய் கேட்கும் எக்கால சத்தம். அந்த காலையில 3 மணி 3:30 மணி வரைக்கும் அது தொனித்து கொண்டே இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அது தனியா பிரத்யட்சமா கேட்கும். எனவே அதை பார்த்து தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அதை பார்த்து பார்த்து அதை கேட்டுட்டு இப்போ நடந்தா கூட எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பை அது ஏற்படுத்தது. காரணம், அது பழகிவிட்டது. அது மாதிரி மோசேவுக்கு அது குறித்த ஒரு பிரமிப்பு இருந்தாலும் ஒரு பயம், ஒரு படபடப்பு இல்லை.
ஆனா ஜனங்களுக்கு கால் நடுங்க ஆரம்பிக்குது. ஐயோ, எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை திம்போம், எண்ணத்தை குடிப்போம்னு எல்லாம் பேசுறோமே, இவ்வளவு பெரிய தேவனா நம்மளை வழி நடத்துறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட இவ்வளவு பெரிய கர்த்தரா நம்மளை வழி நடத்துறது, நமக்காக செங்கடலை பிளந்த போது கூட இவருடைய வல்லமையை நான் இவ்வளவு தியானிக்கலையே. மோசே, தயவு செய்து நீங்க பேசுங்க எங்க கிட்ட, கர்த்தரே எங்க கிட்ட பேசாதிருக்கும்படி செய்யும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் சொல்றது நீங்க கேட்டு நீங்க வேணா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார்கள். இல்லைன்னா அவருடைய பெரும் பலத்தை பார்த்து, பிரசன்னத்தை பார்த்து, இடி முழக்கத்தை, கால சத்தத்தை, மின்னல்களை, கார் மேகத்தை, புகை போல் எழும்புகிற இதை பார்த்தே நாங்க செத்து போயிடுவோம். மோசேயா, எங்களோடு கூட நீர் பேசும் சொன்னார். அப்போ மோசே அதுக்கு சொன்ன ஒரு பதில் தான் ரொம்ப அழகான ஒரு பதில். என்ன சொன்னார் அப்படின்னா, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதிருங்க. உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்க அடுத்து பாவம் செய்யாதபடி அவரை பற்றின பயம் உங்களுக்கு இருக்கிறதுக்காக மட்டுமே தேவன் எழுந்தருளிங்க. இவ்வளவு பெரிய தேவன் உனக்கு துணையாய் நின்றால் பாவம் வந்தா கூட நீ செய்ய மாட்ட. அந்த அனுபவத்தை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் தேவன் இவ்வளவா எழுந்தருளினார் என்று தேவன் பேசினார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு, உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுட்டு யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, இனிமே நீங்க வேலைக்கு போய் உழைத்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தானா நடக்கும், இந்த ஒரே ஒரு முறை இந்த பாவத்தை நீங்க செய்துட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்க போறாரு. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன்னிச்சிடுவாரு. இந்த 10 கோடி ரூபாய் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க, நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிற 55 பேரும் அதுல கை வைப்பீங்க. அல்லேலூயா. ஆனா நான் திடகாத்திரமாய் சொல்லுகிறேன், நான் ஒரே ஒரு பணத்துல கூட கை வைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அதுக்கு உதாரணம், ஐயோ இவங்க பெத்தவங்க இவரை இப்படி வளர்த்துருக்கிறார்ப்பா, அது கிடையாது. ஐயோ இவங்களுடைய தாய் தகப்படி உங்களுக்கு நல்ல சுபாவத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்கப்பா, அது கிடையாதுங்க. கர்த்தருடைய துணை நிற்கிறத கண்ணார ஒருத்தன் கண்டுட்டான்னு வைங்க, எத்தனை பாவத்தை, எத்தனை காரியத்தை, ஆசீர்வாதத்தை முன்ன வச்சாலும் அவனுக்கு அது குப்பை மாதிரியே தான் தெரியும். அல்லேலூயா. நான் சொல்றேன், பாவம் செய்யணும் அவனுக்கு இருதயம் போகாது. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை பிரத்யட்சமாய் பார்த்து விட்டால் அவனுக்குள்ள ஒரு பயம், நடுக்கம், திகில், வேதனை, படபடப்பு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடுக்கும். ஊழியத்துல வர காசுல ஆயிரக்கணக்கா அதெல்லாம் என்னென்னமா செலவு பண்ணிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு மீதி ஒரு 12 ரூபாய் 20 ரூபாய் கர்த்தருடைய காசு பாக்கெட்ல இருந்து வைங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 2 காலம் நடுங்க ஆரம்பிச்சு. உண்மை, சத்தியமா கர்த்தர் இங்க இருக்கிறதுனால நான் சொல்றேங்க, என்னால அந்த பாக்கெட்ல அதை வச்சிருக்க முடியாது. ஏன்னா எனக்கு பயம், நடுக்கம், திகில். யாரு குறிச்சு? கூட நிற்கிற தேவன், பக்கத்துல நிற்கிற தேவனுக்கு பதில் சொல்ல அந்த அனுபவம் சபைக்கு தேவை. எனவே எந்த பாவத்தை, சிற்றின்பத்தை பிசாசு கொண்டு வந்தாலும் அதை குறித்து ஐயோயோ இதை நான் மேற்கொள்ளணுமே அப்படி நினைக்கவே தோணாது. அடச்சி, இதுதானே, இவ்வளவு தானே, எவ்வளவு பெரிய பெரிய கூட இருக்கிற இந்த அனுபவத்துக்குள் மோசே ஐயா கடந்து வந்தார். நான் சொல்றேங்க, அதனால தான் ஆண்டவர் மின்னல்கள், இடி, கார் மேகம், புகைகிறது, மழை அதிர்கிறது, இதெல்லாம் மோசையா அவளை பார்த்து சொல்றாரு,
இனிமேல் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்கல்ல, பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு அவர் எவ்வளவு பெரியவர்னு உங்களுக்கு காண்பிச்சார். பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை மோசேயா 30 லட்சம் பேரை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. வானத்தின் சத்துவங்களை அசைக்கும் தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய் நிற்கிற அனுபவம் எனக்கு அன்பானவர்களே நான் சொல்லுகிறேன். தேவன், இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு துணை நிற்கிற அனுபவம் தான் ஒரு பெரிய சொத்து உங்களுக்கும் எனக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பேர்ல எந்த காரியம் ரெஜிஸ்டர் ஆகலாலும் பரவாயில்ல, தேவன் இவனுக்கு இவளுக்கு துணை என்ற ஒரு ரெஜிஸ்டர் போதும், நம்முடைய முடிவு மகிமையாக இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் உங்களுக்காக பேசுவார், அவர் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், அவர் உங்களுக்காக ஜெயத்தை மீட்டு தருவார். காரணம், அவர் உங்களுக்கு துணை நிற்கிற தேவன். எனவே உங்களுடைய சத்துருக்களை தேவன் கலங்கடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் கலங்கடிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வேலைகளை பாருங்க. எலிசா ஐயாவுடைய நாட்கள்ல எதிரிகள் எலிசாவை பிடிக்க வந்த அந்த விஷயத்தையே மறந்துட்டு அமைதியா எலிசாவோடவே கூட போனாங்க. வந்த காரியத்தையே மறந்துட்டு போனாங்க. அந்த மாதிரி கர்த்தர் ஒரு வலது கயிறத்தை பிடித்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களை கலங்கடிப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு தீமை செய்கிறவர்கள் எல்லாம் உன் எல்லைகளை விட்டு போவார்கள். உனக்கு நன்மை செய்து விட்டு போகிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் சத்துருக்கள் கையிலிருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை அழிக்கணும்னு வந்தவங்க எல்லாம் எதுக்கு வந்ததே தெரியலன்னு மறந்துட்டு போகும்படிக்கு ஏசா எதுக்கு வந்தார்? அழிக்கும்படி வந்தார். ஆனா முத்தம் செய்துட்டு ஆசீர்வதிச்சுட்டு யாக்கோபையாவை போனார். சீரிய படைத்தலைவர்கள் எதுக்காக வந்தாங்க? எலிசாவை கொண்டு போடும்படி வந்தாங்க. ஆனா எலிசா பின்னாடி போகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார்? ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமும் 26:7. 2 நாளாகமும் 26:7. பெலிஸ்தரையும் கூர்பகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகூனியரையும் வெல்ல தேவன் அவருக்கு துணை நின்றார். கடைசி வார்த்தை அந்த லைன், தேவன் அவனுக்கு துணை நின்றார். பாருங்க, அமத்சியா அப்படிங்கிற ஒரு ராஜாவை அந்த அரண்மனைக்குள்ள போட்டு தள்ளுறாங்க. அமத்சியா ராஜாவை கொலை செய்கிறார்கள். நல்ல கவனிங்க, பைபிளை மூடி வைத்துக் கொள்ளுங்க. எனவே அமத்சியா ராஜா கொல்லப்பட்டதுனால அமத்சியா ராஜாவுக்கு பதிலாக அவருடைய மகன் 16 வயசுல ராஜாவாக இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்கள் உட்கார வைக்கிறாங்க. இப்ப அவருடைய பெயர் உசியா. இந்த உசியா ராஜாவாக்கி யூத ஜனங்கள் 16 வயசுல வர ராஜாவை அமத்சியாவுடைய பதவியில உட்கார வைக்கிறாங்க. இப்போ உசியா 52 வருஷம் எருசலேமை அரசாளுகிறார். அவருடைய தாயின் பெயர் எக்கோலியாள். இப்ப இந்த உசியா என்ன பண்ணார்? எதை பண்ணதுனால கர்த்தர் வாய்க்க பண்ணினார்? நல்ல கவனிங்க. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை உசியா செய்தார். அல்லேலூயா. கர்த்தரை, இரண்டாவது தேவனை அதிகமாக தேடுகிற ஒரு மனுஷனாக உசியா காணப்பட்டார். மூணாவது, பக்தி வைராக்கியமாக கர்த்தரை பின்பற்றின ஒரு ராஜா உசியா. எனவே கர்த்தர் உசியாவுடைய பிளெஸிங்க கர்த்தர் பெண்டிங்ல வைக்கல. இன்னைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் ஜெபங்கள் எல்லாம் பெண்டிங்ல இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால கேட்கப்படவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க பிரேயர்ஸ், உங்க பிளெஸிங், உங்க வாக்குத்தத்தம், உங்கள் ப்ராஃபஸி எல்லாம் பெண்டிங்ல இருக்குது. அது அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில காரியத்தை சபை செய்யணும். ஒண்ணும் கிடையாது. இந்த உசியா ராஜா செய்த இந்த 3 விஷயத்தை நீங்க செய்தீங்கன்னா, நான் சொல்றேங்க, இத செய்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். உங்களுடைய ஜெபங்கள் அப்ரூவல் உண்டாகும். ஹல்லேலூயா.
கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஐயோ கர்த்தருக்கு பிடிச்சதா, கர்த்தருக்கு எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து உசியா நடக்கிறார். கர்த்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுப்பான்னு உசியா ஒரு டைம் டேபிள போட்டு தன்னுடைய ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து வாழ்ந்தார். அடுத்து ராஜாவா இருந்தும் நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேட போகிறன்னு ஒரு முடிவை எடுத்தார். நம்மள மாதிரி முடிவை மட்டும் எடுக்கல, அவர் செய்து காட்டினார். பக்கத்துல திரும்ப நல்லா முடிவு எடுப்ப, நீ செய்யத்தான் மாட்டேன் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல முடிவு எடுப்போம், ஆனா அதை செய்துதான் காட்ட மாட்டோம். ஏன்னா முடிவு எடுக்கும் போது சத்துரு விட்டுருவான். அவன் நினைப்பான், மகனே மகளே நீ எப்படி அதை செய்து காட்டுற, நான் உனக்கு என்னென்ன பண்ணணும் பார், முன்ன எங்கெங்க சந்தோஷத்துல கைய வைப்பேன் பார் அப்படின்ட்டு வருவான். நல்லா கவனிங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் பெண்டிங்ல இருந்து அப்ரூவலாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரை தேட ஆரம்பிங்க. கர்த்தருக்கு முன்னாடி செம்மையானத சீர்திருத்தமாய் செய்ய ஆரம்பிங்க. பக்தி வைராக்கியத்தை காட்டுங்க. கர்த்தர் வேதனைப்படுகிற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகுங்க. நான் சொல்றேன், இதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். வாய்க்க செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு 7 வருடங்களாக கர்த்தர் சமூகத்துல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாம் போராடணும். அப்ரூவலே கிடையாது. ஜெபம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அப்ரூவல் வராது, அதை பெண்டிங்ல வச்சிருவேன். அதை பார்த்துட்டு எனக்கு என்னன்னா அடுத்து கேட்கிற காரியத்தை வச்சு வேணாம் போ வேற கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு மனசலிப்பு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா உண்டாயிடும். அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே பெண்டிங்ல வச்சா நமக்கு என்ன ஆயிடும், சோர்வு வந்துடும். ஆனா நான் இன்னைக்கு பாக்குறேன், கர்த்தரே வாண்டடா வந்து அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு எந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும். இதை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு நிமிஷம் நமக்கு ஸ்டன் ஆகி பழைய ஞாபகங்கள்லாம் வருது. என்னடா இது, நம்ம தான் கெஞ்சி கூத்தாடி அழுது புரண்டுகிட்டு கிடந்தோம் ஒரு நாட்கள். இப்ப இவர் வந்து என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அவர் அப்படிதான் கேட்கிறார். உனக்கு என்ன வேணும் கேள்ற. ஆசீர்வாதங்கள் அப்ரூவல் ஆக்கப்படுகிற நிலை கற்றுக்கொள்ள வேண்டும். யார்கிட்ட இருந்தனா, உசியா ராஜாவிடம் இருந்து. கர்த்தரை திடமனதாய் தேடினது மட்டும் இல்லைங்க, கர்த்தரின் பார்வைக்கு எது செம்மையோ அதை மட்டும் சூஸ் பண்ணி நடந்த. அல்லேலூயா. எனவே கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் பெலிஸ்தியர், அரபியர்கள், மெகூனியர்கள், இந்த 3 கூட்டமும் பெரிய சத்துருக்கள், எவனுமே தொட முடியாது. அரபியர்கள், மெகூனியர்கள், அப்படியாக பெலிஸ்தர்கள். இந்த 3 கூட்டத்தையும் ஜெயிப்பதற்கு இன்னைக்கு நம்ம படித்த வசனம் என்னன்னா, தேவன் உசியாவுக்கு துணை நின்றார். அல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் துணை நின்னா, சத்துருக்கள் பெரும் கூட்டமா வந்தாலும் அவர்கள் மண்ணை கவ்வும்படிக்கு துணை கிரியை செய்யும். அல்லேலூயா. பெரிய பெரிய பிரச்சனைகள் மலை போல எழும்பும் போது அவர்கள் மண்ணை கவ்வும்படி, தோற்று போகும்படி நம்மோடு துணை நிற்கிற ஒரு கரம் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வாங்கி கொடுக்க காத்திருக்கும். அதற்கு சரியான பாத்திரவானாய் உசியா காணப்பட்டதினால் கர்த்தர் காரியங்களை உசியாவுக்கு வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிளெஸிங் அப்ரூவல் ஆகாம இருக்கு? தயவு செய்து நீங்க இதுல இன்னும் வீக்கா இருக்கிறீங்க, இன்னும் அவரை தேடுறதுல வீக்கா இருக்கிறீங்க, இன்னும் அவருக்கு முன்னாடி பக்தி வைராக்கியமாய்
சீர்கேடை விட்டு நடக்கிற காரியத்துல நீங்க பாத்திரமானா இன்னும் மாறல. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. கர்த்தர் சமீபமா இருக்கும் பொழுது நோக்கி கூப்பிடுங்க. உண்மையாய் நோக்கி பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்காக ஜெயத்தை தருவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு கூடவே நிற்பார். இவையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று செய்து தருவார். ஹல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு வரோம், ஏதோ சர்ச்சில் விட்டு போறோம் அப்படி இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உண்மையாய் கர்த்தரை தேடுறவங்களை தேவன் சத்தியமாய் கைவிட மாட்டார். அவனுக்காக அவளுக்காக நின்று கர்த்தர் எதையோ ஒரு பெரிய காரியத்தை செய்து அந்த ஜெபத்தை அங்கீகரித்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இது நடக்கலன்னு வைங்களேன், உங்க பிரேயர் எல்லாம் பெண்டிங் 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 பெண்டிங், அப்ரூவல் ஆகாது. ஹல்லேலூயா. உங்களுடைய பாருங்க, அம்மோனியர்கள், 4வது சத்ரு உசியாவுக்கு அம்மோனியர்கள், அவனுங்க கொண்டு வந்து பெரும் காணிக்கைகளை உசியா ராஜாவுக்கு தன் தேசத்துக்காக செலுத்தினான். இது நடக்க வாய்ப்பே இல்லாத விஷயங்க. பெலிஸ்தியர்கள், இந்த அம்மோனியர்கள், அரபியர்கள், இந்த மெகூனியர்கள் வாய்ப்பே இல்லை. எல்லா சத்துருக்களும் ஆட்டோமேட்டிக்கா நடுங்கினாங்க. ஏன் தெரியுமா? அந்த உசியாவோடு ஒருத்தர் துணை நிற்கிறாரப்பா, நம்மளால போராடி ஜெயிக்க முடியாதப்பான்னுட்டு பயந்து நடுநடுங்கி காணிக்கையை கொண்டு வந்து அப்படியே முறிந்து போய் அந்த உசியாவுடைய எல்லை விட்டு ஓடி போனாங்க. இதுக்கு ஒன்னே ஒண்ணு, கர்த்தரை உண்மையாய் அவர் தேடினார். அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். எத்தனை பேர் இந்த அனுபவங்கள் வேணும்? கர்த்தர் இதே மாதிரி ஜெயம், இதே மாதிரி சத்ரு, இதே மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் துணை நின்றார்னு வைங்க, காரியம் வாய்க்கும். துணை நின்றார்னு வைங்க, தடையல்ல தடைகள் உடையும். துணை நின்றார் வைங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனமும் உசியாவுக்கு அம்மோனியர்களால் தேடி வந்தது. அவர் துணை நின்றார்னு வைங்க, பெரிய ஜெயங்கள் நம் வசமாக திரும்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஜெயம் வேண்டும்? கரம் உயர்த்துங்க. ஒரு பெரிய ஜெயம் வேண்டும் பிரதர். என் சத்துருக்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் பிரதர். என் சத்துருக்கள் தோற்கடிக்கப்படும்படி கர்த்தர் எனக்கு துணை நிற்க வேண்டும் பிரதர். என் தடைகளை உடைக்க வேண்டும் பிரதர். எனக்கு சிறந்த கனத்தை கர்த்தர் கொடுக்கணும் பிரதர். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை போய் செய்யுங்க. கர்த்தரை உண்மையாய் தேடுங்க. உங்களுடைய ஜபங்கள், நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இன்னைக்கு பலருடைய பிரேயர்ஸ் அப்ரூவல் ஆக்கப்படுது. கர்த்தர் பலருடைய பிரேயர்ஸ் அப்ரூவல் பண்ற. தாமதங்கள் இனி இல்லை. இந்த பள்ளத்தாக்கிலே உன்னோடு கர்த்தர் இருக்கிறதை உயர்த்தும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேரோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார்? யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோசுவா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு துணை நிற்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் சொல்றேங்க, இந்த வார்த்தையை கொடுத்துதான் தேவன் யோசுவாவோடு பேசினார். ஆனா அவருடைய முடிவிலே பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை 1000% உண்மையா இருந்துச்சு. கர்த்தர் யோசுவாவுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தர் யுத்தம் செய்தார். ஒரே ஒரு கூட்டம் கூட யோசுவாவுக்கு விரோதமாய் எழும்ப முடியவில்லை. கர்த்தர் சங்காரம் பண்ணினார், விட்டு விலகாமல் இருந்தார். பலமானதா திடமானதா இரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். அந்த துணை நிற்கிற அனுபவத்தை குறித்து பேசிக்கொண்டே இருந்தது மாதிரி அவருடைய முடிவு வரைக்கும் கர்த்தர் அவருக்கு துணை நின்று அவரை ஆசீர்வதித்தார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவங்கள் தேவை பாருங்க. ஆசா 10 லட்சம் பேருக்கு முன்னாடி ஒரு பயம் வந்து போர்ல தோக்க போகிறோம் ஒரு எண்ணம் வந்து ஆசா சொல்றாரு, ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது மக்கள் லேசான காரியம். அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க,
கர்த்தர் உடனே இந்த வார்த்தையை கேட்கிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, ஆண்டவரே உண்மையே சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராய் நான் வந்துட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன சார்ந்து? உங்களையே சார்ந்து இந்த கூட்டத்துக்கு விரோதமாக நான் வந்து நிக்கிறேன் ஆண்டவரே. எங்க தெரியுமா சொல்றாரு? போர்ல 10 லட்சம் பேருக்கு முன்னாடி சிறு கூட்டமாய் நிற்கிற ஆசா சொல்றாருங்க. பள்ளத்தாக்குல நின்னு சொல்றாரு, உண்மையே நம்பி நான் வந்துட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கூட நீங்க துணை நிற்கிறீங்க, என்னை விட்டு நீங்க விலகிட மாட்டீங்க என்ற நம்பிக்கையோடு நான் போராடும்படிக்கு கிளம்பி வந்து நிக்கிற ஆண்டவரே. பாருங்க, முன்னாடி இருந்த 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் ஓடினாங்க. எஸ், ஆயிரங்கள், சில லட்சங்கள், 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேரை முறியடித்தாங்க, ஓடினாங்க, முறிந்து விழுந்தாங்க 10 லட்சம் பேர். எப்படிங்க? எப்படி முடிந்தது? ஆசா சொன்ன ஒரே வார்த்தை, உண்மையே நம்பி நான் வந்துட்டேன் ஆண்டவரே, உங்களையே நம்பி நான் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வீங்களா? கர்த்தர் உதவி அப்படியே இறங்கி செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய துணை பலவீனமான உங்களை பலன் வாய்ந்த பாத்திரங்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. அவருடைய துணை பலவீனமாய் இருக்கிற உங்களை பலன் வாய்ந்ததாய் மாற்றும். தானியேலை கெபிக்குள்ள போட்ட போது அவர் பயப்படல. 3 வாலிபர்கள் அக்னி சூளையில போடுறாங்க, கொண்டு போறவன் பயந்தாங்க. கொண்டு போறவன் மேல நெருப்பு பட்டு செத்தான். தூக்கிட்டு போனவன் பயந்தான். அக்னி சூளைய சூடாக்கினவன், 7 மடங்கு சூடாக்கினவன் பயந்தான். வெப்பம் அலை வீசுது. ஆனா அந்த 3 வாலிபர்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் கூட வரல. ஏன்? ஏன்? அதுதாங்க தேவன் பெரியவராய் கூட இருக்கிறத ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படின்னா அவன் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். சத்ரு என்ன வெச்சாலும் என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்கிற அபரிவித ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வந்துரும். அந்த பரிசுத்தவான்களுக்கு வந்தது. கர்த்தர் இன்றைக்கு அதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சர்ச்சை விட்டு போய் ஒரே ஒரு கேர ஒரு தலை சுத்தட்டும், அவ்வளவுதான். பைபிளை கீழே வச்சுட்டு நீங்க பேசுறத மறந்துட்டு நான் செத்தா நலமா இருக்கும் ஆண்டவரே. கர்த்தர் பாப்பாரு, இவ்வளவு நேரம் நான் பேசியும் உனக்கு புரியலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிசாசு எவ்வளவு எதிர்ப்புகளை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான் என்பது என் குடும்பத்துக்கே நான் பல நேரம் சொல்லுவது இல்லை. ஹல்லேலூயா. பலம் வாய்ந்த சத்துரு, நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்த விழுந்து போன தூதர்கள், இந்த ஆவிகள், இந்த அசுத்த ஆவிகள், அதெல்லாம் எளிதில அவருடைய ரத்தத்தை, நாமத்தை சொன்னா கிளம்பி பயந்து ஓடி போயிடும். இதுல ஓடாம நிக்கிற ஒரு கேட்டகரி, அது யார் என்றால் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதன், சாத்தானாய் மாறினவன் அதி சீக்கிரத்துல பயப்பட மாட்டான். நீ இயேசுவின் நாமம் சொல்லும் பொழுது அவன் அப்படியே நிற்பான். இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தும் போது அவன் சற்றும் கலகாமல் அப்படியே நிற்பான். மற்ற சின்ன ஆவிகள், பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், சூனியங்கள், கிரகங்கள், இவையெல்லாம் நடுக்கத்தோட ஆரம்பிக்கும். ஆனா அவன் அவர் நாமத்தை பயன்படுத்தும் போது சிரிப்பான், கிண்டல் பண்ணுவான். ஒரு நாள் என் பக்கத்துல உட்கார்ந்து அவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு சிரிப்பு அவனுக்கு. சரி, இவையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளை விட பலமான இந்த சாத்தான்கள் எல்லாம் இந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்ம துவர்ந்து விடக்கூடாது. கர்த்தரே கூட துணை நிற்கிறார். உன்னால சிரிக்க முடியும், மேல கை வை பார்க்கலாம். அவன் அப்ரூவலை வாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள தேவன் அவனை சங்கரிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சின்ன வயித்தவள், ஒரு சின்ன டயரியா, ஒரு சின்ன ஜீரணமாகாதது, ஒரு சாதாரண சுகர், பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஒரு சாதாரண பிபி. ஐயோ ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. வாலிப பசங்க அக்னி சூளைய பார்த்து பயப்படலவ. நான் அடிக்கடி என் செருப்பு எடுத்து என்னைய அடிச்சுப்பேன். என்னன்னா, இந்த மாதிரி பசங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட இவங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கையிலே இருந்துச்சா? நமக்கு தான் ஆண்டவர் வேதாகமமா போட்டு அழகா பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய துணை இருக்கும் பொழுது எதை குறித்தும் பயப்படாது, உங்க காரியம் வாய்க்க போகுது. அதனாலதான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். உங்க பிளெஸிங் இன்னைக்கு அப்ரூவல் ஆகுது, உங்க காரியம் வாய்க்குது, உங்க சத்துருக்கள் மண்ணை கவ போறாங்க, எதுக்கு வந்தனே தெரியாம ஓடி போக போறாங்க. கர்த்தர் மிகுந்த கனத்தை, கீர்த்தியும் புகழ்ச்சி உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் கிரியை செய்ய போகிறாரு, உங்க தலையை உயர்த்த போகிறாரு, உங்க எல்லா ஜபங்களும் அப்ரூவல் ஆகப்பட போகுது. கர்த்தர் பெரிய உதவியை ஆசாவுக்கு அனுப்பினதை போல செய்ய போறாரு. நீங்க சந்தோஷமா கர்த்தரை தேட போறீங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லுகிற அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வர போகிறீங்க. கர்த்தர் துணை நிற்பதனால் உங்கள் சத்துருக்கள் சிதறி ஓடி போகும்படி சாதாரணமா இருக்கிற உங்களுக்குள்ள பெரும் ஆசீர்வாதம், பெரிய பலமாக கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலே கரம் தட்டி அப்படியே எழுந்து நிற்கலாம்.